இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். லங்கா ஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்கா ஸ்ரீயின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கிறீர்கள். இன்று நாம் பார்க்க போகின்ற மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், நீதிபதிகளுடைய ஓய்வு வயது, அந்த வயதிலே நீடிப்பு செய்வதற்கான தீர்மானம் நேற்றைய தினம் அமைச்சரவையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது, அனுமதி பெறப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் இன்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பிலே இது சம்பந்தமான முக்கியமான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. நீதி அமைச்சர் அர்ச்சனா நாணயக்கார மற்றும் அமைச்சர் நளினி ஜெயதிச ஆகியோர் கலந்து கொண்டிருந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பிலே இன்று பேசப்பட்ட மிக முக்கியமான விடயங்களை தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். நீதிபதிகளுடைய வயது எல்லையை தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இன்று பேசப்பட்டது. அது என்னவென்றால், செம்மணி விவகாரம். செம்மணி சம்பந்தமாக நீதி அமைச்சர் அர்ச்சனா நாணயக்கார் ஒரு விடயத்தினை குறிப்பிட்டார். நான் நினைக்கின்றேன், முதலில் அந்த விடயத்தை பார்த்துவிட்டு நாங்கள் நீதிபதிகளுடைய வயது எல்லை நீடிப்பு சம்பந்தமாக பார்ப்போம். காரணம், இதில் நீதி அமைச்சர் சொன்ன விடயம்தான் சற்று ஹைலைட்டாக இருக்கின்றது. அவர் ஏன் இந்த விடயத்தை குறிப்பிட்டார், இதன் பின்னணி என்ன என்பது குறித்து நிச்சயமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாங்கள் முதலில் அந்த விடயத்தோடு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். செம்மணி மனித புதைக்குழி மற்றும் குருக்கள் மட அகழாய்வு தொடர்பாக அமைச்சர் தெரிவித்த முக்கிய கருத்துக்கள் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகின்றேன். செம்மணி மனித புதைக்குழி சம்பந்தமாக ஊடகவியலாளர் ஒருவர் கேட்கின்றார் கேள்வி. நீங்கள் அண்மையில் செம்மணி புதைக்குழி சென்று பார்த்து வந்தீர்கள், அங்கு இந்த அகழ்வு பணிகளையும் பார்வையிட்டீர்கள், என்ன நிலையில் இருக்கின்றது, இது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து கேட்ட கேள்விக்கு அமைச்சர் ஒரு பதில் கொடுக்கின்றார். அதை நாங்கள் பார்ப்போம். அமைச்சர் கடந்த மாதம் செம்மணி மனித புதைக்குழி பகுதியில் நேரடி கள ஆய்வுக்கு சென்றிருந்தார். கடந்த வாரமும் மீண்டும் அந்த பகுதியின் அகழாய்வு பணிகளை பார்வையிட்டதாக தெரிவித்திருந்தார். இதுவரை 450க்கும் அதிகமான மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவற்றில் 50க்கும் மேற்பட்ட நபர்களின் உடல் எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். 1998 வழக்கு மற்றும் சோமரத்ன ராஜபக்ஷ சம்பந்தமாகவும் இன்றைய தினம் பேசப்பட்ட போது, 1998ஆம் ஆண்டு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட வழக்கில் முன்னாள் இராணுவ அதிகாரி சோமரத்ன ராஜபக்ஷ செம்மணியில் மேலும் பல மனித புதைக்குழிகள் இருப்பதாக சாட்சியம் அளித்திருந்தார். தற்போது அவர் அமைச்சரின் பொறுப்பில் உள்ள சிறையில் தண்டனை அனுபவித்து வருகின்றார். இந்த வழக்கில் அவர் ஒரு முக்கிய சாட்சியாக கருதப்படுகின்றார். அவரது உயிர் பாதுகாப்பு மற்றும் சாட்சியின் பாதுகாப்பிற்காக அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது எனத்தான் இன்றைய தினம் ஊடக சந்திப்பிலே கேள்வி கேட்கப்பட்டது. இதற்கு அமைச்சரின் பதில், 1998 தொடக்கம் 1999 காலகட்டத்தில் இந்த விவகாரம் வெளிவந்த பின்னரும் தொடர்ந்து எந்த அரசும் முழுமையான விசாரணையை முன்னெடுக்கவில்லை என்று தெரிவித்தார். தற்போதைய அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த விவகாரத்தில் தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கின்றார். நீதி அமைச்சின் மிஸ்ஸிங் பர்சன்ஸ் யூனிட், காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரிவு மூலம் அகழாய்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அனைத்து அகழாய்வு பணிகளுக்கும் தேவையான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகளும் மனித உரிமை அமைப்புகளும் இந்த விசாரணையை முறையை பாராட்டியதாக அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் DNA பரிசோதனை குறித்தும் சொல்லப்பட்டது. முதலில் மீட்கப்பட்ட உடல் எச்சங்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்கின்றது. இதற்காக செய்தித்தாள்களில் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. தங்களது உறவினர்கள் காணாமல் போயுள்ளதாக சந்தேகிக்கும் குடும்பங்கள் முன்வந்தால் அவர்களிடமிருந்து DNA மாதிரிகள் பெறப்படும். இதுவரை அதற்கான போதிய DNA மாதிரிகள் கிடைக்கவில்லை என்று அமைச்சர் அர்ச்சனா நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார். இருப்பினும் அகழாய்வு தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. சோமரத்ன ராஜபக்ஷ சம்பந்தமாகவும் அமைச்சர் அர்ச்சனா நாணயக்கார இந்த இடத்திலே ஒரு சில தகவல்களை வெளிப்படுத்தினார். அவர் தகவல் வழங்குவதாக கூறியதால் விசாரணை அதிகாரிகள் அவரை சந்தித்ததாக அமைச்சர் தெரிவித்தார். ஆனால் அவர் முழுமையான தகவல்களை வெளிப்படுத்தவில்லை என்றும் அமைச்சர் சொல்லியிருக்கின்றார். ஜனாதிபதி மன்னிப்பை பெறும் நோக்கத்திலேயே அவர் இவ்வாறு பேசுகின்றாரா என்ற சந்தேகமும் எழுந்திருப்பதாக அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். நீதிமன்றத்தில் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்ட பின்னரே அவர் இந்த தகவல்களை வெளியிட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார் அமைச்சர். இருந்தாலும் அவர் ஒத்துழைத்தாலும் இல்லை என்றாலும் அவரது பாதுகாப்பு 100% உறுதி செய்யப்படும் என்று அமைச்சர் அர்ச்சனா நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார். அதாவது, இவர் ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பை பெறுவதற்காக பொய் சொல்கின்றாரோ இல்லையோ தெரியாது.
அதை நாங்கள் முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்று அமைச்சர் அர்ச்சனா நாணயக்கார் அவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அடுத்த கட்ட விசாரணைகள் சம்பந்தமாகவும் குறிப்பிட்டார். அடுத்த கட்டமாக இந்த மரணங்களுக்கு காரணமானவர்களை அடையாளம் காண வேண்டியுள்ளது. ஆனால் தற்போதைக்கு குற்றவாளிகளை அடையாளம் காணும் நிலைக்கு விசாரணை இன்னும் செல்லவில்லை என்று தெரிவித்தார். முதலில் இந்த மரணங்கள் இயற்கை மரணங்களா அல்லது வன்முறை காரணமாக ஏற்பட்டதா என்பதை தடயவியல் ஆய்வுகள் மூலம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார். விசாரணையில் உள்ள சிக்கல்கள் சம்பந்தமாக அமைச்சர் ஒரு விடயம் தெளிவுபடுத்தினார். அதுதான் இப்பொழுது நாங்கள் பார்க்க போகின்றோம். சம்பவம் இடம்பெற்ற பகுதி பல்வேறு காலங்களில் பல தரப்பினரின் கட்டுப்பாட்டில் இருந்ததாக அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக விடுதலை புலிகள், இந்தியா அமைதிப்படை, பிற ஆயுத குழுக்கள், பாராமிலிட்டரி குரூப்ஸ் என்று அவர் குறிப்பிடுகின்றார். பின்னர் தான் இலங்கை இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் அந்த இடம் இருந்ததாக அமைச்சர் தெரிவிக்கின்றார். எனவே உடல் எச்சங்கள் யாருடையவை, யார் பொறுப்பு என்பதை கண்டறிவது சிக்கலான விசாரணையாக இருக்கும் என்று இந்த இடத்திலே தான் அமைச்சர் அர்ச்சனா நாணயக்கார நீதி அமைச்சர் தெரிவிக்கின்றார். ஏற்கனவே சமூக வலைத்தளங்களில் ஒரு பாரிய சர்ச்சை விமர்சனங்கள் இருக்கின்றது. இந்த மனித புதைக்குழியிலிருந்து வெளியாகின்ற புகைப்படங்களுக்கு கீழே கமெண்ட்ஸ் செக்ஷனில் நாங்கள் சென்று பார்த்தோமானால் இது எல்டிடியினரால் செய்யப்பட்ட கொலைகள், இது வேறு படையினரால் செய்யப்பட்ட கொலைகள், இப்படியெல்லாம் பல கருத்துக்களை பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கின்ற பலரும் அவர்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். இப்பொழுது நீதி அமைச்சர் அர்ச்சனா நாணயக்கார சொல்லியிருக்கும் இந்த விடயத்தை இனி இவர்கள் பிரதானமாக ஹைலைட் ஆக்கி கொண்டு கருத்து தெரிவிப்பதில் அது செய்யத்தான் போகின்றார்கள். இனிமேலும் இதோ பாருங்கள், நீதி அமைச்சரை இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். இது முதலில் இந்த இடம் ஒட்டுமொத்த இடமும் விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்திருக்கின்றது, இந்திய அமைதிப்படையின் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கின்றது, பிற ஆயுத குழுக்கள் பாராமிலிட்டரி குரூப்ஸினுடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கின்றது. ஆகவே இதில் கொல்லப்பட்டு இப்படி கொடுமையாக கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பவர்கள் இவர்களுடைய காலகட்டத்தில் தான் இடம்பெற்றிருக்கும் என்று இவர்கள் இனி ஒரு முடிவுக்கு வந்து விடுவார்கள். நிச்சயமாக அது நடக்கும். காரணம், இப்பொழுது இந்த சோசியல் மீடியாவிலே பரவலாக பேசப்படுகின்ற, பதிவு செய்யப்படுகின்ற ஒவ்வொரு கருத்துக்களை பார்க்கும் போது நீதி அமைச்சருடைய கருத்தை வைத்து இனி இவர்கள் இந்த முடிவிற்கு வந்து விடுவார்கள். விசாரணை இன்னமும் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லவில்லை. இன்னும் அகழ்வு பணிகள் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆக இனி வரும் நாட்களில் இது எந்த திசையில் செல்ல போகின்றது என்பது குறித்து ஒரு பாரிய கேள்வி சந்தேகங்கள் இருக்கிறது. எது எப்படி இருப்பினும் தொடர்ந்தும் காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதில் அமைச்சர் இன்னும் ஒரு விடயத்தை கூறினார். பத்திரிகைகளில் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருப்பதாக, அதாவது DNA பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும், உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், உங்களுடைய குடும்பத்தில் யாராவது காணாமல் போயிருந்தால் முன்வாருங்கள், உங்களுடைய DNA பரிசோதனைக்கான தேவையான மாதிரிகள் பெறப்பட்டு இந்த எலும்பு கூடுகளுடன் ஒப்பீடு செய்யப்பட்டு அதிலும் இதிலும் ஏதாவது ஒற்றுமைகள் இருக்கின்றதா என்பது குறித்து பரிசோதனை செய்யப்படும். ஆகவே காணாமல் போனோரின் உறவினர்கள் முன்வாருங்கள் என்று குறிப்பிட்டதாக சொல்லுகிறார். பார்ப்போம் இது சம்பந்தமாக இனி வரும் நாட்களில் அப்டேட்டுகள் என்ன மாதிரியாக இருக்கும் என்று. அடுத்தாக குருக்கள் மட மனித புதைக்குழி சம்பந்தமாகவும் அமைச்சர் கருத்து தெரிவித்தார். குருக்கள் மட பகுதியில் தற்போது அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அமைச்சர் அப்பகுதியையும் நேரில் பார்வையிட்டதாக தெரிவித்தார். அப்பகுதி மக்களிடையே இந்த புதைக்குழி LTTEயுடன் தொடர்புடையது என்ற கருத்து நிலவுவதாகவும் தெரிவித்தார். ஆனால் வெறும் ஊர் மக்களின் கருத்தை அடிப்படையாக கொண்டு அரசு எந்த முடிவுக்கும் வராது என்று அமைச்சர் வலியுறுத்தினார். விஞ்ஞான ஆதாரங்கள் மற்றும் அகழாய்வு முடிவுகளின் அடிப்படையிலேயே இறுதி முடிவுகள் எடுக்கப்படும் என்றார். குருக்கள் மடு தொடர்பான சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து அந்த நேரத்தில் தமக்கு புதுப்பிக்கப்பட்ட தகவல் இல்லை என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இதுதான் இந்த செம்மணி மனித புதைக்குழி மற்றும் குருக்கள் மட மனித புதைக்குழி சம்பந்தமாக இன்றைய தினம் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பிலே பேசப்பட்ட மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்கள். நாங்கள் அடுத்தாக நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது நீடிப்பு அமைச்சர் அர்ச்சனா நாணயக்கார விளக்கிய முக்கிய அம்சங்களை அடுத்தாக பார்க்கலாம். அமைச்சரவை முடிவு என்னவென்றால், அனைத்து நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது வரம்பையும் 2 ஆண்டுகள் நீடிக்க அமைச்சரவை தீர்மானித்திருக்கின்றது. இந்த மாற்றம் உச்ச நீதிமன்றம், மேன்முறையீட்டு நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம் மற்றும் நீதிவான் நீதிமன்றம் உள்ளிட்ட அனைத்து நீதிமன்ற நீதிபதிகளுக்கும்
பொருந்தும் என்று நீதி அமைச்சர் அரசு நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார். இந்த முடிவின் பிரதான நோக்கம் என்ன என்பதையும் இன்று விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். நாட்டில் 11 லட்சத்திற்கும் அதிகமான வழக்குகள் தற்போது நிலுவையில் உள்ளன. வழக்குகளை விரைவாக முடிப்பதற்காக அனுபவமிக்க நீதிபதிகளை மேலும் சில ஆண்டுகள் சேவையில் வைத்திருக்க அரசு விரும்புகிறது. இதுதான் பிரதான காரணம் என்று அரசு தரப்பிலே இன்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நீதிமன்ற தாமதத்திற்கு ஒரே காரணம் இது அல்ல என்று ஒரு விளக்கம் இருக்கின்றது. அமைச்சரின் விளக்கப்படி வழக்குகள் தேங்குவதற்கான நிலுவையில் இருப்பதற்கான பிற காரணங்களும் உள்ளன. அவற்றை நாங்கள் பார்க்கலாம். அமைச்சர் குறிப்பிடுகின்றார். அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தின் தாமதம், சட்டமாதிபர் திணைக்களத்தில் நிலவும் சிக்கல்கள், நீதிமன்றங்களிலும் நீதி அமைச்சிலும் போதிய பணியாளர்கள் இல்லாமை, இவற்றை சரி செய்ய புதிய பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர் என்றும் அதற்கு ஒரு தெளிவு கொடுத்திருக்கின்றார். அடுத்ததாக இலங்கையில் நீதிபதிகளின் பற்றாக்குறை சம்பந்தமாகவும் அமைச்சர் ஒரு விடயம் தெரிவித்திருக்கின்றார். வளர்ந்த நாடுகளில் 10 லட்சம், அதாவது 1 மில்லியன் மக்களுக்கு 40 தொடக்கம் 60 நீதிபதிகள் உள்ளனர். ஆனால் இலங்கையில் 10 லட்சம் மக்களுக்கு சுமார் 20 நீதிபதிகள் மட்டுமே உள்ளனர். இது ஒரு பாரிய பிரச்சனை. கடந்த 10 தொடக்கம் 15 ஆண்டுகளில் தேவைக்கேற்ப நீதிபதிகள் நியமிக்கப்படாததே வழக்குகள் குவிவதற்கான முக்கிய காரணம் என அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அதாவது கடந்த ஆட்சி காலங்களின் போது புதிய நீதிபதிகள் நியமிக்கப்படவில்லை, இதன் எண்ணிக்கை அதிகரிக்கப்படவில்லை. வளர்ந்த நாடுகளுக்கும் எங்களுடைய நாட்டுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை இவர் ஒப்பீட்டளவிலே குறிப்பிட்டிருக்கின்றார். 10 லட்சம் மக்களுக்கு சுமார் 20 நீதிபதிகள் மாத்திரமே இலங்கையில் இருக்கின்றார்கள். அனுபவமிக்க நீதிபதிகளின் அவசியம் குறித்தும் இந்த இடத்திலே அமைச்சர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். நீதிபதிகளின் அனுபவம் அதிகரிக்கும் போது சட்டத்தின் வளர்ச்சிக்கு உதவுகிறது, சிக்கலான வழக்குகளை திறம்பட கையாள முடிகிறது, நீதிமன்ற செயல்திறன் அதிகரிக்கின்றது, நிலுவை வழக்குகளை விரைவாக முடிக்க முடியும் என்று அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்து உரையாற்றிய அமைச்சர் அரசு நாணயக்கார 1978 ஆண்டிற்கு பிறகு நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதில் மாற்றம் செய்யப்படவில்லை. தற்போது பல தசாப்தங்களுக்கு பிறகு இந்த மாற்றம் மேற்கொள்ளப்படுகின்றது என்று அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச நடைமுறை குறித்தும் இந்த இடத்திலே கவனம் செலுத்தப்பட்டது. பல நாடுகளில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 70 ஆண்டுகள் வரை உள்ளது. அந்த சர்வதேச நடைமுறைகளையும் கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அமைச்சர் அரசு நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார். இந்த யோசனை பல ஆண்டுகளாக முன்வைக்கப்பட்டு வந்ததாக அமைச்சர் தெரிவிக்கின்றார். 2014 தொடக்கம் 2015 முன்னாள் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் இந்த விவகாரத்தை பார்லிமெண்டத்தில் எழுப்பியிருந்ததாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருந்தார். 2016 இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் இதை பரிந்துரை செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். 2017 முதல் சட்டத்துறையில் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வந்த ஒரு முக்கிய விடயமாக நீதிபதிகளுடைய இந்த வயதில்லை நீடிப்பு சம்பந்தமாக இந்த விடயம் பேசப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஆகவே இந்த அரசின் தீர்மானத்திற்கு எதிர்ப்புகளும் இருக்கின்றது. யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்பது குறித்தும் அமைச்சர் ஒரு விடயம் தெரிவித்திருக்கின்றார். மொத்தம் 388 நீதிபதிகளில் 65 பேர் இந்த யோசனைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அவர்களின் கருத்துக்களும் கவலைகளும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். எந்த கருத்தையும் அரசு புறக்கணிக்காது என்றும் தேவையான தீர்வுகள் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்திருக்கின்றார். எதிர்க்கட்சிகள் நீதித்துறையின் சுயாதீனம் பாதிக்கப்படும் என கூறுகின்றன. ஆனால் அது எவ்வாறு பாதிக்கப்படும் என்பதை அவர்கள் தெளிவாக விளக்கவில்லை என்று அமைச்சர் விமர்சித்தார். ஒரே ஒரு நீதிபதி அல்லது குறிப்பிட்ட நீதிமன்றத்தை இலக்காக கொண்டு இந்த மாற்றம் செய்யப்படவில்லை. நாங்கள் பார்த்தோம். சாமர சம்பத் பார்லிமெண்ட் உறுப்பினர் அன்றைய தினம் சொன்னார், ஒரே ஒரு நீதிபதிக்காகத்தான் இந்த முடிவை அரசாங்கம் கையில் எடுத்திருக்கிறது. இது அந்த ஒரு நபருடைய தேவைக்குத்தான் இந்த அரசாங்கம் இந்த தீர்மானத்தை அவசரமாக கொண்டு வருகின்றது என்ற விடயத்தினை வெளிப்படுத்தியிருந்தார். அது சற்று சர்ச்சையை கிளப்புகிறது. இன்று அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பிலும் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. ஒரே ஒரு நீதிபதிக்காகவா நீங்கள் இதை செய்கின்றீர்கள்? ஏன் உங்களுக்கு டிசம்பர் மாதத்துக்கு பிறகு அல்லது ஜனவரி மாதத்திலே இந்த திட்டத்தை கொண்டு வரலாம் தானே, அமுல்படுத்தலாம்? ஏன் இப்பொழுது அவசரமாக இந்த மாதம் அடுத்த மாதத்திலேயே நீங்கள் இந்த முடிவை நடைமுறை கொண்டு வர பார்க்கிறீர்கள் என்ற கேள்வியும் கேட்கப்பட்டது. அந்த கேள்விக்கான பிரதான காரணமும் அந்த ஒரு நீதிபதிக்காகவா இந்த அரசாங்கம் இந்த முடிவை மேற்கொள்கின்றது என்ற சந்தேகம் தான் அது. ஆனால் அதற்கும் அமைச்சர் ஒரு பதில் கொடுத்தார். ஒரே ஒரு நீதிபதி அல்லது குறிப்பிட்ட நீதிமன்றத்தை இலக்காக கொண்டு இந்த மாற்றம் செய்யப்படவில்லை. அனைத்து நீதிபதிகளுக்கும் சமமாகவே இந்த வயது நீடிப்பு வழங்கப்படுவதால் சுயாதீனத்திற்கு பாதிப்பு இல்லை என
அரசு வலியுறுத்தி இருக்கின்றது. இதனில் நேற்றைய தினம் பேசப்பட்டது. ஜனாதிபதி சட்டத்தரணிகள் ஒன்றாக இணைந்து ஒரு ஊடக சந்திப்பொன்றை நடத்தி மக்கள் வாக்கெடுப்பு, மக்களுடைய கருத்து இதில் மிக முக்கியம், மக்கள் என்ன இதற்கு சொல்கின்றார்கள் என்பதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும், ஆகவே மக்கள் வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு கருத்தினை முன்வைத்திருந்தார்கள். நாங்கள் நேற்றைய நிகழ்ச்சியில் அது சம்பந்தமாக விவரமாக பேசியிருந்தோம். இன்று அமைச்சர் நலின் தாதிஸ் இதற்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கின்றார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் தீர்மானத்திற்கு மக்கள் வாக்கெடுப்பு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான டாக்டர் நலின் தாதிஸ் தெரிவித்திருக்கின்றார். அரசியல் அமைப்பில் அவ்வாறு கட்டாயம் இல்லை என்று தான் தெரிவிக்கிறார்கள். அதாவது இந்த விடயத்தில் மக்கள் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று இலங்கை அரசியல் அமைப்பில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை என அரசு தரப்பிலே சொல்லப்படுகின்றது. 1978 ஆண்டின் அரசியலமைப்பை உருவாக்கிய அரசியலமைப்பு மற்றும் சட்ட நிபுணர்கள் எந்த விடயங்களுக்கு மக்கள் வாக்கெடுப்பு கட்டாயம் என்பது குறித்து தெளிவாக வரையறுத்துள்ளனர் என்று அமைச்சர் தெரிவித்தார். மக்கள் வாக்கெடுப்பு கட்டாயமாக அரசியல் அமைப்பு சட்ட பிரிவுகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அமைச்சரின் விளக்கப்படி பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை மற்றும் மக்கள் வாக்கெடுப்பு ஆகிய இரண்டும் அவசியமாகும். அதாவது அரசியலமைப்பு சட்ட பிரிவுகளில் 1, 2, 3, 6, 7, 8, 9, 10, 11, 30, 2, 62, 2 ஆகிய சட்ட பிரிவுகளுக்குத்தான் மக்கள் வாக்கெடுப்பு அல்லது பாராளுமன்றத்திலே 3/2 பெரும்பான்மை தேவையாக அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கோ நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவதற்கோ மக்கள் வாக்கெடுப்பு கட்டாயம் என மேற்கண்ட எந்த அரசியலமைப்பு சட்ட பிரிவுகளிலும் குறிப்பிடப்படவில்லை என்று அமைச்சர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். இந்த திருத்தம் அரசியலமைப்பில் மக்கள் வாக்கெடுப்பு அவசியம் என குறிப்பிடப்பட்ட விடயங்களில் ஒன்றல்ல. எனவே பாராளுமன்றத்தின் சட்டமன்ற நடைமுறைகள் மூலம் இந்த திருத்தத்தை முன்னெடுக்க முடியும் என்பதே அரசின் நிலைப்பாடாகும் என்று அரசு தரப்பிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த அரசாங்கத்தின் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது நீடிப்பு சம்பந்தமான தீர்மானத்திற்கு எதிர்த்தரப்பிலிருந்து பல எதிர்ப்புகள், விமர்சனங்கள் இருக்கின்றது. அதே போல சோசியல் மீடியாவிலும் பல்வேறு விதமான விடயங்கள், சர்ச்சைக்குரிய, விமர்சனத்திற்குரிய பல பதிவுகள் எங்களுக்கு அவதானிக்கூடியதாக இருக்கிறது. இது சம்பந்தமாகவும் அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பிலே பேசப்பட்டது. போலியான Facebook பக்கங்கள் மற்றும் பல்வேறு சமூக ஊடக கணக்குகள் மூலம் நீதிபதிகளின் தீர்ப்புகளை விமர்சித்து பதிவுகள் வெளியிடப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். குறிப்பாக தீர்ப்புகளை வழங்கும் நீதிபதிகளை இலக்கு வைத்து திட்டமிட்ட தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். இது உண்மைதான். நிச்சயமாக தற்பொழுது, அதாவது அண்மை காலமாகவே எங்களுக்கு இந்த விடயங்களை அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. அது சம்பந்தமாகத்தான் அமைச்சர் குறிப்பிடுகின்றார். எந்த நபரும் எந்த நீதிபதியுடனும் பேசி தீர்ப்பை பெற்றதாக ஆதாரம் என்று கூறினால் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் என்று அமைச்சர் தெரிவித்தார். சமூக ஊடகங்கள் அல்லது யூடியூப் வழியாக இத்தகைய குற்றச்சாட்டுக்களை பரப்பினாலும் நீதித்துறை அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார். இதே நிலையில் நிறைய பேர் குறிப்பிடுகின்றார்கள், நாமல் ராஜபக்ச அல்லது ராஜபக்சர்களுடைய வழக்குகள், எதிர்த்தரப்பில் இருக்கின்ற பல்வேறு பட்டவர்களுடைய வழக்குகளுக்காகவா நீங்கள் இந்த தீர்மானத்தை அவசர அவசரமாக கொண்டு வருகின்றீர்கள் என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு தான் நாமல் ராஜபக்ச, சாமர சம்பத், ரஜீவ் விக்ரமசிங்க, சுஜீவ சேனசிங்க உள்ளிட்டோரின் பெயர்கள் ஊடகவியலாளர்களால் குறிப்பிடப்பட்ட போது அவர்களது வழக்குகளுக்கும் இந்த திருத்தத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அமைச்சர் நலின் தாதிஸ் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அவர்களது வழக்குகளுக்கான விசாரணை தேதிகள் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டுள்ளன என்றும் விளக்கம் கொடுத்தார். இந்த திருத்தத்தின் நோக்கம் யாருடைய வழக்கையும் காப்பாற்றுவது அல்ல, பொதுமக்களின் நீண்டகால நீதிமன்ற தாமதத்தை குறைத்து வழக்குகளை விரைவாக முடிப்பதே அரசாங்கத்தின் பிரதான இலக்கு என்று தெரிவித்திருக்கின்றார்கள். சில அரசியல்வாதிகள் தங்களுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டு மற்றும் வழக்குகளில் இருந்து தப்பிக்க பல்வேறு அரசியல் வாதங்களை முன்வைப்பதாக அமைச்சர் நலின் தாதிஸ் தெரிவித்தார். அதற்காகவே நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது விவகாரத்தையும் அரசியல் பிரச்சனையாக மாற்ற முயல்கின்றார்கள் என்றும் தெரிவித்திருக்கின்றார். பொதுமக்கள் தினசரி எதிர்கொள்ளும் பல வழக்குகள், பிரச்சனைகள் இருக்கின்றது. காணி வழக்குகள், சிவில் வழக்குகள், குற்றவியல் வழக்குகள், குடும்ப வழக்குகள் போன்றவை நீண்ட காலம் நிலுவையில் உள்ளன. இவற்றை விரைவாக தீர்ப்பதே அரசின் முதன்மை நோக்கம் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். என்பிபி அரசாங்கத்தினுடைய ஒரு மிக முக்கியமான வாக்குறுதி இருக்கின்றது. அதாவது அவர்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பதாக குறிப்பிட்ட ஒரு விடயம்தான், தாம் ஆட்சிக்கு வந்தவுடன் அரசியலமைப்பிலே ஒரு மாற்றம் கொண்டு வருவோம், அதை நாங்கள் மாற்றுவோம் என்று வாக்குறுதி அளித்திருந்தார்கள். ஆனால் இன்னமும் அந்த முழுமையான அரசியலமைப்பு மாற்றம் குறித்து எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் இல்லை. ஆனால் அரசியலமைப்பில் ஒரு பகுதி, இந்த நீதிபதிகளுடைய பகுதி மாத்திரம் தான் மாற்றப்படுவதற்கான பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது அதிகமாக பேசப்படுகின்றது. இது சம்பந்தமாகவும் கேள்வி கேட்கப்பட்டது.
ஊடகவியலாளர், புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதாக வாக்குறுதி அளித்திருந்தும் ஏன் ஒரு பிரிவை மட்டும் திருத்துகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு அமைச்சர் பதிலளிக்கும் போது, புதிய அரசியலமைப்பு உருவாக்குவது நீண்டகால செயற்பாடு, அதற்கு பரந்த அளவிலான மக்கள் மற்றும் பாராளுமன்ற விவாதம் அவசியம் என்று தெரிவித்தார். எனவே அவசரமாக தீர்வு தேவைப்படும் விடயங்களை தனித்தனியாக சட்ட திருத்தங்களின் மூலம் மேற்கொள்வது தவறல்ல என்று அரசரப்பிலே சொல்லப்படுகின்றது. ஆகவே அரசாங்கம் கொண்டு வருகின்ற இந்த திட்டத்தை எதிர்ப்பவர்கள் யார் என்று பார்த்தால் அதற்கும் அமைச்சர் ஒரு பதில் கொடுத்திருக்கின்றார். ஊழல், மோசடி, கப்பம் பெறுதல், கொலை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் வழக்குகளை எதிர்கொண்டு வரும் சிலரே இந்த திருத்தத்துக்கு எதிராக உள்ளனர். அதேபோல் நீதிமன்றங்களை வேகப்படுத்த அரசாங்கம் கொண்டு வந்த பிற சீர்திருத்தங்களுக்கும் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் என்று அமைச்சர் நளின் ஜெயதிஸ்த தெரிவித்தார். தற்போது 11 லட்சத்துக்கும் அதிகமான வழக்குகள் நிலுவையில் இருக்கிற நிலையில் இந்த வழக்குகளை விரைவாக ஒரு முடிவு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்தினுடைய பிரதான இலக்கு. ஆகையால் நாங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வருகின்றோம் என்று அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கின்ற ஊடகத்திலே இது சம்பந்தமான ஒரு தெளிவு கொடுக்கப்பட்டு இந்த விடயங்கள் அனைத்தும் சொல்லப்பட்டது. ஆக இந்த திட்டம் இனி அமுல்படுத்தப்படவிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, நாங்கள் நேற்று தினம் குறிப்பிட்டிருந்தோம் எங்களுடைய நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியில் நேற்று தினம் இந்த விடயம் சம்பந்தமாக விவரமாக பேசியிருந்தோம். மக்களுடைய கருத்து என்ன என்பது குறித்து கேட்டிருந்தோம். நான் சொன்னேன் இன்றைய நிகழ்ச்சியில் நான் அந்த கமெண்ட்ஸை வாசிப்பேன் என்று. இப்பொழுது அதற்கான நேரம். நேற்று நிகழ்ச்சியில் போடப்பட்ட நிறைய பதிவுகள் திட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கும் வகையில் தான் இருக்கிறது. நல்ல திட்டம், இதை உடனடியாக அமுல்படுத்துங்கள், அப்பொழுது தான் இந்த வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் வாசிப்போம். குமாரசிங்கம் விமலேஸ்வரன் என்பவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நீதிபதி பதவி வயது நீடிக்கும் தீர்மானம் நல்லது, நாட்டின் தேவை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல நிச்சயம் வயது எல்லை நீடிப்பது நல்லது என்றும் ஒரு கமெண்ட் இருக்கிறது. வயது எல்லை நீடிக்கப்பட வேண்டும், சிறப்பு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நீடித்தால் வழக்குகளை விரைவாக முடிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நீதிபதிகள் வயது நீடிக்கப்படுவது சரி என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. நீதிபதிகளின் வயதெல்லை அதிகரிப்பு சரியானது, நாடு நன்மை பெறுமெனில் உடனே கவனம் எடுக்கவும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நீதிபதி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வரை பதவிகளை நீடிப்பது நன்று, விரைவாக வழக்குகளை முடிப்பது அவசியம் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த இனவாத கூட்டங்களின் மூலமாக ஒன்றும் நடக்கப் போவதில்லை, ஆனால் இவர்களின் செயல்களின் மூலமாக என்பிபி அரசுக்கு பொதுமக்களின் ஆதரவு அதிகரிக்கும் என்றும் சிவகார்த்திக் என்பவர் கமெண்ட் ஒன்று பதிவு செய்திருக்கின்றார். நீதிபதிகளின் வயதிலை நீடிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று ஜிமானா உசைன் தெரிவித்திருக்கின்றார். உண்மை சரி என்றும் சொல்லப்படுகின்றது. வயதில்லை கூட்ட வேண்டும். இந்த சட்டத்தரணிகளுக்கு இனிமேல் சட்டத்திற்கு புறம்பாக பணம் வாங்க முடியாது போவதும் வழக்குகள் குறைந்துவிடும் என்ற அச்சம். நீதிபதிகளை நேர்மையானவர்கள் தெரிவு வேண்டி கடமை அரசுக்கு உண்டு என்று ஒரு கமெண்ட் இருக்கின்றது. Top professionals should consider an extra few years to work in the same field to be welcome if they want to. If the country needs them in any field, why not? என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. நித்தி பாலா என்பவர் தான் அந்த கமெண்ட்டை பதிவு செய்திருக்கின்றார். Judges retirement age should be increased to 70 years என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. It's of the most important to increase the age limit to face the current crisis and to teach a lesson to culprits என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. நீடிப்பதால் பழைய நாட்டை கொள்ளையடித்த திருடர்களுக்கு பிடிக்காது, வயதை நீடிப்பது 100% நல்லது, அனுர எது செய்தாலும் நல்லது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்படித்தான் ஏராளமான கமெண்ட்ஸ் இருக்கின்றது. இந்த திட்டம் நல்ல திட்டம், இதை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்று புலம்பெயர் தேசத்தில் வாழ்கின்ற எங்களுடைய அன்பு நேயர்கள் இந்த கருத்துக்களை எழுதியிருக்கிறார்கள். இலங்கையில் இருக்கும் பலரும் கருத்துக்களை எழுதியிருக்கிறார்கள். ஊழல் அரசியல்வாதிகள், பாதாள குழுக்கள், ஏனைய குற்றவாளிகள் ஒன்றாக எதிர்க்கும் போதே நன்றாக தெரிகிறது வயதெல்லை ஆக குறைந்தது 75 வரையாவது அதிகரிக்க வேண்டும் என்ற அவசியத்தை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நாமல் ராஜபக்ச போன்றோர் ஜெயிலில் இருந்தால் நாட்டுக்கு பாதுகாப்பு என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படித்தான் எங்களுடைய நிகழ்ச்சி பார்க்கின்ற நேர்களுடைய கருத்தாகவும் இருக்கின்றது. ஆகவே அரசாங்கம் கொண்டு வருகின்ற இந்த திட்டம் மிகவும் ஒரு நல்ல அருமையான திட்டம் என்று மக்களுடைய கருத்து அவ்வாறாக இருக்கின்றது. ஆக இப்பொழுது அரசாங்கம் தீர்மானத்துக்கு வந்துவிட்டது. இனி எப்படியும் ஜனாதிபதி சட்டத்தரணிகள் ஒரு பக்கம், சட்டத்தரணிகள் சங்கம் ஒரு பக்கம், எதிர்க்கட்சிகள் இப்பொழுது கூட்ட எதிர்க்கட்சி எல்லாம் ஒன்றாக இருக்கின்றது. ஒவ்வொரு புதிய மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஒரு பக்கம். இப்படி பல பக்கமும் இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கத்தான் போகிறார்கள். ஏற்கனவே பலரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கூட்டாக ஒன்றிணைந்து அவருடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள். எல்லாமே
இந்த திட்டம் சரியில்லை, இந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டாம் என்ற வகையில் தந்தது. ஆகவே இனிவரும் நாட்களில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலே போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெறலாம். பார்ப்போம் என்ன எது நடக்கும் என்று. ஆகவே மேலதிக தகவல்களுக்கும் தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் இன்னும் பல புதிய விடயங்களோடு சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் லிசிகருடன் நான் ரிஷன். நன்றி, வணக்கம்.